ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை படிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட சிவியை இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழில் நிறைய இடங்களில் யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க நான் சாப்பிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க நான் அவரை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீட்டிங் முடிஞ்சுது, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம சொல்லுவோம். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ் டைம், மோர் ரீசன்ட். அந்த மாதிரி வார்த்தையில் சொல்கிறதுக்கு நாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா a little while ago. நல்லா கவனிக்கணுங்க. ஒரு சிலர் இந்த லிட்டில் போடாமல் சொல்லுவாங்க a while ago அப்படின்ட்டு. அப்படி சொல்லும் பொழுது மோர் ரீசன்ட் கிடையாதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஆனால் ரொம்ப ரீசெண்டாக கிடையாது, அதுக்கும் தாண்டி இருக்கும். சரிங்களா? ஆனால் ரொம்ப ரீசெண்டாக இப்போ தான் ஒரு வேலையை முடிச்சிங்க, இப்போ தான் அது முடிஞ்சது அப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது a little அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து தான் ஆக வேண்டும். ஓகே, a little while ago இது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸுங்க. இது எந்த இடத்துலையும் நம்ம மாற்ற தேவையில்லை, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், a little while ago, a little while ago. புரியுதுங்களா? கொஞ்சம் காலத்திற்கு முன்பு, அந்த மாதிரி ஒரு டியூரேஷன் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லிட்டில் அப்படிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு a while ago அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த அகோ அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், முன்பு. அப்போது இதில் வந்து நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் டென்ஸு பாஸ்டில் மட்டும்தான் இருக்கணும். ப்ரெசண்ட்டோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோ, ஃப்யூச்சரோலாம் போட்டு வச்சிடாதீங்க, 100% தப்பு. பாஸ்ட் டென்ஸ்னால் வேர்பை நம்ம செகண்ட் ஃபார்மில் சொல்லுவோம்ல, வேர்போட செகண்ட் ஃபார்ம் கம், கேம், கம். இதில் கேம் வருது பாருங்கள், இதுதான் செகண்டு, இதுதான் செகண்ட் ஃபார்ம். அந்த மாதிரி ஃபார்ம்ஸில் வரக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இது கூட இந்த வார்த்தை கூட. ஏன்னா இது வெளிப்படையாகவே ஆப்வியஸாக அதே சொல்லுது, நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் கூட சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணுங்க. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் வேணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதை வந்து நார்மலாக மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம், அதற்கடுத்து இந்த ஃப்ரேஸ், ஓகே, டைம் ஃப்ரேஸ். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கொண்டு வந்தால் தான் மீனிங் வருங்க. இந்த வார்த்தையை எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியோ நடுவில்லாம் போட்டால் மீனிங் வராது. இதை ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸாக வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் அப்படின்னா, இந்த வார்த்தையும் ஃபிக்ஸ்டு, சென்டென்ஸோட அந்த பொசிஷனும் ஃபிக்ஸ்டு, அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஒரு சென்டென்ஸை சொல்லிவிட்டு தூக்கி கடைசியில் போட்டுருங்க. அது 1000 லட்சம் வார்த்தைகளை கொண்ட சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தை கடைசியாக வந்துடணும். ஓகே, பாருங்கள். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவரை பார்த்தேன் அப்படின்னா, ஐ சாகும், ஐ சாகும், நான் அவரை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன். இப்படி தான் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை தமிழுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது 1 மட்டும் தான் இங்கே இருக்கணும், 2, 3, 4 அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் பின்னாடி இருந்து வந்துடணும். நான் அவரை பார்த்தேன். சரிங்களா? எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, a little while ago. ஓகே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன். வந்துருச்சு பாருங்கள். சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை. ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க, இல்லாட்டி நம்ம அந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனில் பேசும்பொழுது வராது. புரியுதுங்களா நண்பர்களே? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த a little while ago அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் நல்லா புரியும். நான் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க. எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு சில நேரம் சொல்லுவேன், ஒரு சில நேரம் மறந்துடுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸை நான் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக போய் ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போடணும். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான
நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனா சொல்லுவோம்ல, எங்கப்பா உன் ஃப்ரெண்டு, எங்கப்பா அவங்க, ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனாங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனாங்க அப்படி சொல்லுவோம்ல. அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எழுதி வச்சு திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பினான். எப்படி முடியுது? கிளம்பினான்னு முடியுது. அப்போது ஒரு நபரை பற்றி பேசுகிறோம். கிளம்புனா அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஹீ அப்படிங்கிற நபரை தான் சொல்லுவோம். கிளம்புனா அப்படின்னா ஹீ லெஃப்ட், அவ்வளோதான், போதும். இதோட சென்டென்ஸே முடிஞ்சுது. முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் ஓவர். ஹீ லெஃப்ட், கிளம்புனா. எப்போ? அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் அப்படியே போடுங்க, லிட்டில் while ago. இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பப்பா கிளம்புனாரு? he left a little while ago. he left a little while ago. அடுத்து பாருங்க, கொஞ்ச நேரத்திற்கு முன் தான் இதை பற்றி பேசினோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றி பேசணும். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தம்பி இதை பற்றி பேசணும், இதை பற்றி பேசினோம். ஓகே, we discussed this. போதும், டிஸ்கஸ்ட் அபவுட்னு போடுவாங்க. டிஸ்கஸ்னாலே ஒரு விஷயத்தை பற்றி தான், அதனால் டிஸ்கஸ் வந்து அபவுட் வரக்கூடாது. புரியுதுங்களா? பாருங்கள், டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்பெல்லாம் வேர்பாக யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அபவுட் வரவே கூடாது. ரைட், வி டிஸ்கஸ்டு திஸ், நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணோம். எப்போ? இப்போ தான், லிட்டில் while ago. we discussed this a little while ago. we discussed this a little while ago. we discussed this a little while ago. நானே ஒரு 3 டைம் 4 டைம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நிறையா டைம் சொல்லணும் நண்பர்களே. எனக்குலாம் தெரிஞ்ச வார்த்தை தான், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க நிறையா டைம் சொல்லி பார்க்கணும். அதாவதுங்க, ஒரு நாளில் உட்காந்துட்டு ஒரே நாளில் 100 டைம் சொன்னீங்கன்னா அது வேலைக்காகாது. இன்றைக்கி ஒரு 10 டைம் சொல்கிறீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் இதை டச் பண்ணணும், ஒரு 5 நாள் கழித்து மறுபடியும் இதை டச் பண்ணணும். அப்போ தான் மறக்காது. ஓகே, ஒரே நாளை படிச்சுட்டு உட்காந்துட்டிங்கன்னா மறந்து போயிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு வெக்காபுலரியாக இருக்கட்டும், எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 2 நாள் கழிச்சு, 2 நாள் கழிச்சு இருக்கும்பொழுது ஒரு சில அளவுக்கு மறந்தது மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு 5 நாள் கழிச்சு, 7 நாள் கழித்து படிக்கும் பொழுது மறுபடியும் லைட்டாக மறந்து போகிற மாதிரி இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ ஒரு 1 மந்த் மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 1 மந்த் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ எல்லாம் மைண்டுக்குள்ளே கப்புன்னு உட்காந்துக்கும். அப்படியே என்ன சொல்கிறதுங்க, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுன்னு எப்படி உட்காரும் அந்த மாதிரி உட்காந்துக்கும், மறக்கவே மறக்காது. சரி நண்பர்களே, ரைட். ஏன்னா இதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க, எனக்கு அது கை கொடுக்குது. எனக்கு எதெல்லாம் கரெக்டாக பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. கூட்டத்தான் எப்போ ஆரம்பித்தாங்க, மீட்டிங் எப்போ ஆரம்பித்தாங்க? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அப்போ தே ஸ்டார்டட். ஓகே, தே ஸ்டார்டட் த மீட்டிங், இல்லாட்டி அ மீட்டிங் a little while ago. அவ்வளோதான். they started a meeting a little while ago. they started a meeting a little while ago. they started a meeting, they started a meeting. திருப்பி சொல்லி பார்க்கணும். they started a meeting a little while ago, a little while ago. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை நின்றுச்சு. மழை எப்போ நின்றுச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். the rain stopped. அவ்வளோதான். the rain stopped a little while ago. the rain stopped a little while ago. the rain stopped a little while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை நின்றுச்சு. the rain stopped a little while ago. the rain stopped a little while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கூப்பிட்டேன். I called you a little while ago. I called you a little while ago. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கலாம். ஒரு சில நேரங்கள் எப்படி சொல்லுவோம், இப்போ தான்டா ரூமை க்ளீன் பண்ணேன், இப்போ தான், அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் இன்னொரு வார்த்தையை நம்ம வச்சுருக்கோம். இப்போ தான்டாடி, இப்போ தான்டா கிளம்புனா, இப்போ தான்டா இதை பற்றி பேசணும், இப்போ தான் ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே ஒரு க்ளோஸ் கனெக்டில் வரக்கூடிய வார்த்தைகள். சரி பாருங்கள், இப்போ தான் ரூமை க்ளீன் பண்ணினேன், நான் தான் பண்ணேன். அப்போது I cleaned the room a little while ago. Okay, I cleaned the room a little while ago. I cleaned the room a little while ago. சொல்லி பாருங்க.
I cleaned the room a little while ago. I cleaned the room a little while ago. Simple. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போதான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன். ஓகே, I bought a new phone. I bought a new phone a little while ago. A little while ago. Okay, I bought a new phone a little while ago. I bought a new phone a little while ago. இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பக்காவாக மனப்பாடம் பண்ணிடுவாங்க, மெயின் சென்டென்ஸில் கோட்டை விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது நண்பர்களே. எப்பயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இங்கே தான், அதுக்கப்புறம் தான் பின்னாடி வரக்கூடிய அந்த ஃப்ரேசஸ் எல்லாம். சரிங்களா? பாருங்கள், I bought a new phone a little while ago. I bought a new phone a little while ago. அடுத்து, இப்போ தான் ஒரு கப் காஃபி குடித்தேன். இதெல்லாமே நாம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் அதை பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறோம். அதுக்காகவே இதை நான் எழுதியிருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ தான் கப்பு காஃபி குடித்தேன். ஓகே, ஐ ஹேட் அ கப் ஆஃப் காஃபி. ஓகே, little while ago. I had a cup of coffee a little while ago. I had a cup of coffee a little while ago. I had a cup of coffee a little while ago. திரும்ப சொல்லுங்க. I had a cup of coffee a little while ago. I had a cup of coffee a little while ago. Okay? இப்போதான் ரயில் போச்சு, இப்போதான் ட்ரெயின் போச்சு. ஓகே, the train departed a little while ago. Okay, the train departed a little while ago. The train departed. The train left. சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. The train left a little while ago. The train departed a little while ago. புரியுதுங்களா? இப்போ தான் அம்மாட்ட பேசினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மாட்ட பேசினேன். ஓகே, I spoke with my mother. I spoke with my mother. I spoke with my mother a little while ago. I spoke with my mother a little while ago. I spoke with my mother a little while ago. புரியுதுங்களா? இப்போ தான் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டேன். நீங்களே சொல்லணும், இப்போ தான் இந்த வீடியோக்கு லைக் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, பாருங்கள். I liked this video a little while ago. I liked this video a little while ago. I liked this video a little while ago. I subscribed to this channel a little while ago. இப்போ தான் என்ன பண்ணேன், இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். I subscribed to. ஓகே, I subscribed to this channel. இல்லாட்டி என்னோட சேனல்னு சொல்கிறீங்க அப்படின்னா I subscribed to your channel a little while ago. I subscribed to. I liked this video. மாற்றி சொல்லி பழகிக்கோங்க. ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ஒரு இஃபெக்டிவான அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். நல்லா நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட்டில் ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களோட ஆன்சர்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சிலர் வழக்கமாகவே நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து காமெண்ட் போட்டே வருவீங்க. என்னால் உங்களை நேரடியாக இல்லாட்டி உங்களுடைய தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி, நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன்னா உங்களோட காமெண்ட் மூலமாக தான். ஓகே சார் இருக்கார், ஓகே மேடம் இருக்கார் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ தயவுசெய்து உங்களோட ப்ரெசன்ஸை காமெண்ட்டில் காட்டுங்க. சரி நண்பர்களே, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்டென்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.